பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் திரு பிரியன். நடிகர்கள் அரசியலுக்கு வந்தவர்கள் வருபவர்கள்லாம் நம்ம பார்க்குறோம். இதில் விஜய்க்கு அதில் எந்த மாதிரியான இடம் இருக்குன்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய பார்வை? தமிழக அரசியல்ல விஜய் வருவார் என்று 2009 நம்ம பார்த்து 2009 ராகுல் காந்தியை சந்திச்சார், 2014 மோடியை சந்திச்சார். அப்பெல்லாம் நிறைய வதந்திகள், கட்சி ஆரம்பிக்க போறார் அல்லது காங்கிரஸ்ல சேர போறார் இல்ல பிஜேபியில சேர போறார் போன்ற பல வதந்திகள். அப்புறம் அவருடைய பாடல் வெளியீட்டு விழா, படங்கள் வெளியாகும் போது அவர் சொன்ன கருத்துக்கள், அது ஏற்படுத்திய சர்ச்சைகள், படத்தில் வச்ச வசனங்கள், அது ஏற்படுத்திய சர்ச்சைகள், இப்படி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஏதோ பணம் ஓடுறதுக்காக ஒரு சர்ச்சையை உருவாக்குறோன்ற மாதிரியான ஒரு எண்ணம் கூட விஜயை பத்தி வந்தது. கடந்த ஒரு வருஷமா ரொம்ப சீரியஸா அவர் விஜய் மக்கள் இயக்கத்தோட அந்த பணிகளை கொஞ்சம் முடுக்கி விட்டுட்டு அதுல கல்வி கடன், அப்புறம் தலைவர்களுக்கு மரியாதை செய்தல் போன்ற விஷயங்கள், அப்புறம் பூத் லெவல்ல பலப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான வேலைகள் ஈடுபடுதல் போன்றவைகளெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சீரியஸான ஒரு இடத்துல அவர் இறங்கியிருக்காரு. அது இன்னைக்கு கட்சியை பதிவு பண்றதுலேருந்து, தமிழக பத்தி பதிவு பண்றதுலேருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அவர் 24 அவர் நோக்கம் இல்லை, 26 தான் அவருடைய நோக்கம்னு வேற சொல்லியிருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம. சோ இந்த சூழல்ல அவர் 2 விஷயத்தை ரொம்ப தெளிவா பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். ஒண்ணு, ஊழலில் மூழ்கி திளைக்கும் அந்த மாநில கட்சிகள் அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் ஒருபுறம், சாதி மதம் பாமக போன்ற பாஜக போன்ற சாதி மத பிளவுகளை ஏற்படுத்துகிற கட்சிகள் ஒருபுறம். இந்த 2 கட்சிகளும் இல்லாத, 2 விஷயங்களும் இல்லாத தமிழக மக்களுக்கு ஏற்ற மாதிரியான சமூக பொருளாதார ஒரு அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வரதுக்கான ஒரு கட்சியா, தமிழ்நாட்டுக்கு ஏற்ற ஒரு கட்சியா கொண்டு வரணும்னு பாக்குறாரு. சோ கிளியரா டிஃபைன் பண்ணிட்டாரு. அவர் அவருடைய நோக்கம் சென்ட்ரல் கிடையாது, தமிழ்நாடு அரசியல் தான் ஒரு நோக்கம் தெளிவுபடுத்திட்டாரு. சோ இதுமே இந்த தேர்தல் 4 மாசம் கழிச்சு முடிஞ்ச உடனே திமுகவுக்கு எதிராக அல்லது அதிமுகவுக்கு எதிராக ஒரு தன்னுடைய வாதங்களை எடுத்து வைப்பார், மக்கள்கிட்ட எடுத்து வைப்பார், தன்னுடைய இயக்கத்தோட அந்த கட்சிகளுடைய பரப்புரையை ஆரம்பிப்பார் நினைக்கிறேன் நானு. சோ 2026 கோயிங் டு பி வெரி டஃப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல அதிமுக 2024 அப்புறம் அதிமுக எடப்பாடியோட கட்சி, எடப்பாடி நிலைமை எந்த அளவுக்கு போகும் தெரியாது. பட் ஒரு விஷயம் மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும், விஜயும் சீமானும் இணைந்தால் பாஜகவுடைய செல்வாக்கு தமிழகத்தில் கட்டுப்படுத்தப்படும் என்பது மட்டும் உண்மை. அந்த அளவுக்கு விஜயும் சீமானும் ஒன்றுபடுவார்களா என்பதை பொறுத்து இருந்தான் பார்க்க வேண்டும். ஆனா விஜயோடைய ரசிகர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 35 வயசுக்குள்ளதான் இருப்பாங்க. அவங்க சின்ன 10 வயசுல இருந்து 35 வயசுலயும் அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. நிச்சயமாக அவருடைய ரசிகர்களை இன்னும் அரசியல் மயப்படுத்த வேண்டியது, அரசியல் வயப்படுத்த வேண்டியது அவருடைய கடமையாகிறது. எடுத்த உடனே அவருக்கு 33% ஓட்டு கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனாலதான் அவர் சீமானுடைய ஒரு கூட்டு சேர்ந்தால் அவருக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதை நான் பார்க்கிறேன். கண்டிப்பாக திமுகவுக்கு இது ஒரு சவாலாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. நன்றி திரு பிரியன், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. 2026 விஜயனுடைய அரசியல் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்ற பார்வைகளை வெளிப்படுத்திருக்கீங்க, இணைந்ததற்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.